தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பு அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியிலே கண்டுவிட்டு இப்பொழுது ஆராதனை ஜப வழிபாட்டிலே நாம் ஈடுபட இருக்கிறோம். அருமையான நேரம், இந்த காலை வேளை ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது பக்தி உணர்வோடு இருக்கிற நீங்கள் நானும் இதோ ஆராதித்து துதிப்போம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் வல்லவர். இந்த ஆண்டவர் இந்த ஆராதனை நேரத்திலே நமக்கு சொல்லுகின்ற செய்தி, பயப்படாதே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். தேற்றுகின்ற தேவனாக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் எந்த நேரத்திலெல்லாம் நம்மோடு இருப்பார் என்பதை நினைத்து பார்த்து, இதோ என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், அவரை சுவைத்து பாருங்கள் என்று சங்கீத ஆசிரியர் சொல்லுகிறார். இதோ இந்த பாடலையும் பாடி துதித்து ஆண்டவரை ஒன்று கூடி பாடுவோமா? இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நிச்சயம் நம்முடைய தேவன் அதிசயமானவர், நம்முடைய தேவன் அற்புதத்தை செய்கின்ற தேவனாக இருக்கிறார். எனவே பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நம்முடைய தேவன் என்று நம்மோடு இருக்கின்ற தேவனாக இருக்கிறார். எனவே உற்சாகமாக பாடி துதியுங்கள், பார்ப்போம். ஆமென். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். ஆமென். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அன்பான இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த தொலைக்காட்சியின் வழியாக கண்டு கொண்டிருக்கிற அன்னையின் பக்தர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களோடு பேசும் ஆண்டவரே, அவர்களோடு பேசும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோட நாவையும் எங்களுடைய செவிகளையும் திறந்தரலும் ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அன்னையின் ஆசீரை இதோ இந்த நேரத்திலே, இந்த கால வேளையிலே, இந்த தொலைக்காட்சியின் வழியாக கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். இதோ பாருங்கள், நிச்சயம் ஆண்டவரை துதித்து மகிழ்ந்ததில் எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அன்னை மரியாள் மகிழ்ந்தது போல நீங்களும் இந்த கால வேளையில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளில், இந்த ஆராதனை நேரத்தில், இந்த துதிக்கின்ற நேரத்தில், இந்த ஜப நேரத்தில் இறைவன் உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு ஆறுதலான வார்த்தை என்ன தெரியுமா? நம்மளாம் பயந்து பயந்து நடுங்கி போய் கிடக்கிறோம். என்ன ஆகுமோ, இந்த மாதத்தில் எப்படி ஃபீஸ் பணம் கட்டுவேன், என் பிள்ளை எப்படி கரையேற்றுவேன், எப்படி கல்யாணத்தை நடத்த போகிறேன் என்று சொல்லி எனக்கு யார் இருக்கிறா, எனக்கு துணையாளி இல்லையே என்று
சொல்லி நினைக்கிற இந்த நேரத்தில் இந்த வீட்டில் இருந்து தொலைக்காட்சி கண்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு ஏசாயா 41 அதிகாரம் 11 வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்களேன். அஞ்சாதே, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான வார்த்தை இல்லையா? இது பாருங்க, அஞ்சாதே, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். விவிலியத்தில் இந்த வார்த்தை அஞ்சாதேங்கிற வார்த்தை 365 முறை இருக்குதான். எனவே ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவர் எழுந்தவுடனேயே நமக்கு சொல்லுகின்ற செய்தி அஞ்சாதே, நான் உனக்கு இருப்பேன் என்றார். எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, துணை செய்ய தேவன் இருக்கிறார். மத்தேயு 28:20 என்ன சொல்லுகிறது? உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். அதோடு மட்டுமல்ல, உன் தலைமுடி நரைக்கும் வரை உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற தேவன் தான் நம்முடைய தேவன். ஏனென்றால் திருப்பாடல் ஆசிரியர் கூட ஒரு நேரத்தில் தடுமாறி கொண்டிருந்தார். தாவீது அரசன் தடுமாறி கீழே விழுகின்ற நேரத்தில் தான் திருப்பாடல் 46:1 வசனத்தில் சொல்கிறார், கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாயிருக்கிறார், இடுக்கணுற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவரே என்ற ஒரு அருமையான வார்த்தையை பார்த்தீங்களா? எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நிச்சயம் பாருங்க, மத்தேயு நற்செய்தி 14 அதிகாரம் 28-31 வசனத்தில் அங்கு இயேசுவின் சீடராகிய ராயப்ப தண்ணீர் மூழ்கும் பொழுது என்ன சொல்லுகிறா பாருங்க, ஆண்டவரே காப்பாற்றும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்று சொல்லி அவனுடைய கரத்தை கொடுத்து காப்பாற்றுகிறார். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே என்று அந்த ஆண்டவன் சொன்ன வார்த்தை தான் அந்த வார்த்தை. எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், எதற்காக கடவுள் துணை நிற்கிறார் தெரியுமா? எப்பொழுதெல்லாம் கடவுள் நமக்கு துணை நிற்பார் தெரியுமா? நம்முடைய ஆத்மாவை காக்கின்ற விதத்திலே அவர் துணை நிற்பார். எனவே உடல் மண்ணுக்கு, ஆத்மா அழியாமல் தேவனிடம் செல்லுகிறது. இந்த ஆத்மாவை காக்கத்தான் புனித சவேரியார் கூட ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவிற்கு கேடு விளைவித்தான் என்றால் எல்லாமே வீண் என்று சொல்லி இந்த ஆன்மாவை காக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார்? உலக செல்வத்தை, பட்டம், பதவி எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவரை பாருங்க தேவனை பற்றி கொண்டார். தேவனை தேடி அவர் நாடு விட்டு நாடு, கடல் கடந்து வந்து அவர் இறைச்செய்தியை அறிவித்ததை பார்க்கிறோம். இன்றும் கோவாவிலே சமீப நாட்களுக்கு முன்புதான் அவருடைய திருவுடலை, அழியாத திருவுடலை, தேவன் காத்த ஒரு சாட்சியமான திருவுடலை எல்லாரும் பார்க்கின்ற விதத்திலே அந்த மாடி அறையிலிருந்து கீழே இறக்கி வைத்ததை பார்க்கிறோம். எனவே இந்த சவேரியார் அனைத்து ஆன்மாக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக, தேவனிடம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் உழைத்தார் என்பதை நாம் அறிகிறோம். எனவே இந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த நம்மோடு இருக்கிறார். எதற்காக? நம்முடைய ஆத்மாவை மீட்பதற்காக. இதைதான் திருப்பாடல் 33:20 வசனம் சொல்லுகிறது, நாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம், அவரே நமக்கு துணை செய்யும் கேடயம் ஆவார். அழகை ஒரு மனிதனுடைய ஆத்மாவை அழிக்க முயற்சி எடுக்கலாம், ஆனால் ஆத்மாவை அழிக்காமல் காப்பதற்கு தேவன் மட்டும்தான் இருக்கிறார். எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, அடுத்ததாக தேவன் எதற்கு துணை நிற்கிறார் தெரியுமா? யுத்தம், போராட்ட நேரத்திலே மனிதனோடு போராட்டம், அரசியல் தலைவர்களோடு போராட்டம், குடும்பத்திலே போராட்டம். இந்த போராட்டத்தின் மத்தியிலே தேவன் அஞ்சாதே, நான் உன் சார்பாக இருப்பேன் என்று சொல்லி நமக்கு தேற்றுகின்ற தேவனாக இருக்கிறார். யுத்தத்திலே எனவே 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், அறிவு தெளிவோடு இருங்கள், உங்கள் எதிரியாகிய அழகை யாரை கவிழ்க்கலாம் என்று சொல்லி கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறதாம். எனவே நாம் அறிவு தெளிவோடு, எனவே நம்முடைய யுத்த நேரத்திலே, போராட்ட நேரத்திலே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை மட்டும் அறிந்து கொள்வோம். அடுத்ததாக நாம் தனிமையில் இருக்கின்ற பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார். பயப்படக்கூடாது. எனக்கு அப்பா இல்லையே, அம்மா இல்லையே, கணவன் இல்லையே, மனைவி இல்லை என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். தேவன் உன்னோடு இருக்கிறார். உன் தனிமையாக இருக்கின்ற பொழுது தேவன் உன்னோடு இருக்கிறார். இதைத்தான் பாருங்க, திருவெளிப்பாடு 3 அதிகாரம் 20 வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் எனக்கு உணவு கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று யோசுவா 1 அதிகாரம் 5 வசனத்திலே சொல்லுகிறார். எனவே யுத்த நேரத்தில் தேவன் நம்மோடு இருக்கிறார். யாருடைய யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்களா? போராட்டமாக இருக்கிறதா? தேவன் உன்னோடு இருக்கிறார். அவரை சார்ந்து வாழுங்கள். எனவே தாவீது அரசனும் யுத்த நேரத்தில் தேவனை நம்பி இறங்கினார், கோலியாத்தை வென்றார்.
எனவே யுத்த நேரத்தில் தேவன் இருப்பார். அடுத்ததாக பாருங்க, உன் வழக்கை பிடித்து உனக்கு துணை நிற்பார் தேவன். ஏசாயா 41:13 சொல்லுகிறோம், நானே உன் கடவுளாய் ஆண்டவர், உன் வழக்கை பிடித்து அஞ்சாதே உனக்கு துணை நிற்பேன் என்று சொல்ல. தேவன் நம்முடைய கையை கரத்தை பிடிக்கிறார். நாம் அவரை பிடித்திருக்கிறோமோ இல்லையோ, அவர் நம்மை பிடித்திருக்கிறார். எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, அடுத்தது துணையாளரை அனுப்பி நமக்கு அவர் துணையாய் இருப்பார். எனவே அஞ்சாதே, பயப்படாதே, திகையாதே. இன்றைய நாளிலும் சரி, வருகின்ற நாட்களிலும் சரி, இந்த ஆண்டு முழுவதும் சரி, தேவன் என்னோடு இருப்பார், நான் பயப்பட மாட்டேன் என்ற துணிச்சலோடு அன்னை மரியாதை போல நாம் ஆண்டவனுடைய துணை கொண்டு வீரநடை போடுவோமா? இப்பொழுது நாம் ஜெபிக்க போறோம். நிச்சயம் தேவன் நல்லவர், வல்லவர், நமக்கு என்றும் உறுதுணையாக இருப்பார், ஒருபொழுதும் நம்மை கைவிடார் என்று நினைத்து பார்த்து இதோ ஜெபிப்போம். அன்பான ஏசப்பா, இதோ உம்முடைய அன்னையை பற்றி கொண்டிருக்கிற, அன்னையின் பரிந்துரை நாடி வந்திருக்கிற இந்த தொலைக்காட்சியில் கண்டு கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நான் உன் கரம் பிடித்து வழிநடத்துவேன் என்று சொல்லி அருமையான வார்த்தையை சொல்லி தேற்றிருக்கிறீரே. இதோ இன்று நாள் அவர்கள் சந்திக்க இருக்கிற கஷ்டங்கள் மத்தியில் உணர்ந்திருந்து வழிநடத்தும் ஆண்டவரே. அன்னை மரியாதை தேற்றிய நீர் எங்களையும் தேற்றும் ஆண்டவரே. நிச்சயம் அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் பேரில் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் நல்லவர், வல்லவர், எங்களுக்கு துணை நிற்பவர் அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அன்னையின் பரிந்துரையின் பேரில் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென்.